ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீரமாமுனிவரை பற்றி பார்க்க போகிறோம். இவருடைய இயற்பெயர் வந்து பார்த்திங்கன்னா கான்ஸ்டன்டான்ஸ் ஜோசப் பேசிக்கி. இவர் வந்து சுவடி தேடும் சாமியார்னு சொல்லுவாங்க. இவர் வந்து தமிழ் முனிவர்களில் இவரும் ஒருத்தர் தான் அப்படின்னு சொல்லிட்டு ராபி சேதுபிள்ளை வந்து சொல்லுவார். இவர் வந்து தமிழ் அகராதியை ரிலீஸ் பண்ணுறாரு, அதுதான் சதுர அகராதி. நெக்ஸ்ட்டு தொன்னூல் விளக்கம், சிற்றிலக்கியம், இது வந்து இலக்கண விளக்கம்னு சொல்லுவாங்க, 12th புக்கில் இருக்குது. ஸோ இதை வந்து குட்டி தொல்காப்பியம் சொல்லிட்டு பாராட்டுறாங்க. இவர் வந்து இஸ்மத் சன்னியாசின்னு இவருக்கு ஒரு பட்டம் இருக்கும். ஏன்னா இவர் வந்து சந்தா சாஹிப்பை பார்க்க போவார், 2 மாதத்தில் உருது மொழியை கற்றுப்பார். ஸோ அப்படின்னா இஸ்மத் சன்னியாசி அப்படின்னு ஒரு பர்ஷியன் சொல்லுக்கு வந்து தூய துறவின்னு பேர். இவருக்கு தமிழ் சொல்லி கொடுத்தது வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா மதுரை சுப்ரதீவ கவிராயர். இவரை வந்து தைரியநாத சுவாமின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறமா தான் இவர் வந்து வீரமாமுனிவர்னு பேர் வச்சுப்பாங்க. ஸோ தேம்பாவணியை இயற்றியவர் வீரமாமுனிவர். இந்த லெசனில் வந்து வீரமாமுனிவர் இல்லை தேம்பாவணி ஏதாவது ஒன்று கண்டிப்பாக கேட்பாங்க.